நடிகர் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் போட்டியிட போறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதை பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடந்து முடிஞ்ச 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோட தலைவரான தளபதி விஜய் 2 தொகுதியில போட்டியிட்டாரு. ஒன்னு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு பெரம்பூர். இப்போ அவர் சிஎம் ஆயிட்ட காரணத்தினால ஏதாவது ஒரு எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணணும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில பை எலெக்ஷன் வரப்போகுது. அந்த பை எலெக்ஷன்ல தாவேகா சார்பில் யாரை நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இருந்தது. திருச்சி கிழக்குல நன்றி சொல்றதுக்காக போன தளபதி விஜய் அவர்கள் இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் உங்கள ஒருத்தனுக்கு தான் நான் வாய்ப்பு தருவேன், அவங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சமயத்துல யார் அந்த நபரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருந்தது. அந்த சமயத்துல ராகவா லாரன்ஸ் அவர்களை நிக்க வைக்க போறதா டாக்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே அவர் சினிமால இருந்துகிட்டே பல மக்கள் நல தொண்டுகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் நின்னா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல ராகவா லாரன்ஸ் தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, நான் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நிக்க போறதா நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. என்னுடைய நண்பர்களும் எனக்கு போன் பண்ணி இதை பத்தின விளக்கங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே பரவலா பேசப்பட்டு இருக்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை பத்தி நான் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிறேன். அது 10ஆம் தேதி முடியும். நான் 11ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவை நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே ட்வீட்ல #மாற்றம் #சர்வீஸ் இஸ் காட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்த பல ரசிகர்கள் கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகால இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பலமா நம்புறாங்க. அதே போல அவர் #மாற்றம் அப்படின்னு போட்டிருக்கிறது அவர் தாவேகாவை குறிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே மாற்றம் அப்படின்ற ஒரு சோசியல் சர்வீஸ அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் தாவேகால இணைய போறாரா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.